கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் எல்லா மக்களையும் நாங்கள் சிரம் தாழ்த்தி வாழ்த்தி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறோம். இறைவன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மழை, மின்சாரம் தடங்கள், சில பிரச்சனைகள் நிமித்தமாக கொஞ்சம் தாமதமாக தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. கடைசி ப்ரோக்ராம் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கண்டு கழித்து நல்ல உணவு உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. என்னுடைய அன்பின் விருந்திலே நீங்கள் பங்கு கொள்ளும்படியாக நான் அன்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறதான சுவிசேஷகர் சாம் ராஜ்குமார் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சிரம் தாழ்த்தி நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்கள் சில மணி நிமிஷங்கள் நம்மோடு கூட அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. சந்தோஷமா இருக்கீங்களா? என்னடா நல்லா டான்ஸ்லாம் ஆடினுக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒருத்தரை பேச விட்டாங்களே அப்படின்னு நானும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. நாங்களும் ஆட்டக்காரங்க தான். எங்களை டிவியில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்றைக்கும் இப்படி வந்து அப்படிலாம் பேசுனதே இல்லை. நாங்கள் குடும்பமாக தெருக்கூத்தை பார்த்து நாங்கள் பார்க்க இப்படி நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. இயேசுனுடைய அன்பை தெருக்கூத்தில் சொல்லுவோம், வில்லுப்பாட்டில் சொல்லுவோம், பொய்க்கால் குதிரை நடனத்தில் சொல்லுவோம், கதா காலட்சேபத்தில் சொல்லுவோம். இந்த மாதிரி பல மீட்டிங் அப்படின்னு ஈவன் குழந்தைங்களுக்காக என்ன பண்ணுவோம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மிமிக்ரி இதில் கூட சொல்லுவோம். அதனால் குழந்தைங்க நீங்களும் ஜாலியாக இருக்கலாம். கதை உண்டு, பாடல் உண்டு. சரி, முதலாளி ஆண்டவருடைய சர்வேஸ்வரனை, நாம் சர்வத்தையும் படைத்த அந்த ஆண்டவரை ஒரு சின்ன ஒரு துதி பாடலில் பாட போகிறாங்க என் மனைவி. இது என்ன சொல்லுதுன்னா, எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, ஜாலியாக இருங்க. அனைவற்றத்தையும் மறந்து நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் த சீசன் ஃபார் த ரீசன் இல்லையா? இந்த சீசன் எதுக்கு? சாமி பிறந்தார் இல்லையா? அடிதடி சண்டையுள்ள பூமியில அன்பாயிருக்க சொல்லி வந்தவர், அவர் சொன்னதோடு சொன்னையோடு நிக்கையில அவர் சொன்னதெல்லாம் சொன்னபடி செஞ்சவர். சாமி பத்த சாமி இந்த மண்ணுக்கு தான் வந்த காரணத்தை தான் இப்ப நாங்க பாட போறோம், சொல்ல போறோம். மனுஷனை மனுஷனாக மதிக்க சொல்லி வந்த மகா ராசனுடைய வாதனுக்கு தெரியலையா? போடே சாமி, நம்ம சாமி, சாமி இயேசு சுவாமி. இதுக்கு உரிமை மேலும் நையாண்டி மேலும் அதுக்கப்புறம் தாப்புல தோலைக்கு அதுக்கு இதுன்னு பிட்டி படரில் எடுப்பாங்க. திடீர்னு வாசிக்க முடியலன்னா வாயிலே வாசிச்சிருவோம். ஆமாம், சரிங்களா? இப்போது உங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில காரியங்கள் நடைபெற போகுது. தனியாக இல்லை, குடும்பமாக சேர்ந்து நாங்கள் செய்ய போகிறோம். பார்க்குறீங்களா? குடும்பமாக. ஏன்னா இது கடைசி கால கிறிஸ்மஸுங்க. இது ஹல்லேலூயா. சங்கீதம் கூட பாடுவோம். சரிங்களா? ஏன் வெஸ்டர்ன் கூட பாடுவோம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. பனி சகரி மகரி சலி சலி லிப்ப சலி பம கம பலிசா சகரி மகரி ரிப்ப மகரி சா சலி சலி பலி லீரி மகரி சலி. சர்வேஸ்வரானின் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து அளவில் அன்பினை உலகினில் பகர்ந்திடும் சங்கீதமாய் நான் மாறிடுவேன்.
மறந்து பாடிடுவேன். நம்மளிடத்துல எத்தனை குறைகள் காணப்பட்டாலும் அந்த குறைகளெல்லாம் மாற்றி போடுவதற்காக நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். அளவில்ல அன்பை பாட வந்திருக்கும். அதுதான் இன்னைக்கு மெசேஜோட டைட்டில் என்ன? போதுமா, போதுமா. என்ன சொல்ல? அளவில்லடங்க அன்பு. சொல்லுங்க. இங்க நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அன்னை தெரேசா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த சேடு கிட்ட போய், சேடே குழந்தைங்களுக்கு ஏதாவது இருந்தா கொடுப்பா அப்படின்னு அன்னை தெரேசா அம்மா கேட்டாங்க. உன்னோட தொல்லையா போச்சுன்னு காரி தூணு துப்பிட்டாங்க. அந்த அதை வாங்கி, இது எனக்கு கொடுத்த சேடே, இது எனக்கு கொடுத்துட்ட, இது எனக்கு கொடுத்துட்ட, என் குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது வச்சிருப்ப பாரு கொடுனாங்களாம். அப்படியே உடஞ்சு போயிட்டாரா. அன்பிற்கோ உண்டோ அடைக்கும், அன்பிற்கோ உண்டோ. ஆமா, ஏசாயால பார்த்தோம்னா, வீட்டில் போய் படிங்க, 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருந்தாலும் அதை அளவிலடங்கா அன்பாக காமிச்சா. அன்புக்கோ மேல வேற ஏதாவது இது அங்க உலகத்துல? இந்த குழந்தை எதுக்கு பிறந்துச்சு தெரியுமா? ஒரு ராஜா கதை சொல்லுங்க, கேளுங்க. ஒரே ரதம் கடகடன்னு ஓடுது அந்த ரதம். ஏன் தெரியுமா ஓடுது அந்த ரதம்? இந்த ராஜா போனாரு, படையோடு போனாரு, மேல பார்த்துட்டாரு, கீழே பார்த்தா பயங்கரமான ஆட்கள். திரும்பி திரும்பி வராரு, வேற டைம் போர் பிடிச்சிக்கலான்னு. ராஜா முன்னாடி வராரு, பின்னாடி தருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போது பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ராணுவம், அது வேற துரத்தினது. துரத்திட்டு வராங்க. திடீர்னு ராஜா பார்க்கிறாரு, ஒரு பெரிய பாலம். ஐயோ, பாலம் இருக்குது, சரி பாலத்தை கடந்துடலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, கடகடன்னு ஓடி போய் இந்த பாலத்தை கிட்ட பார்த்தா, அந்த பாலத்தை இணைக்கிற ஒரு மரத்துண்டு அங்க காணோம். திரும்பி பார்க்கிறாரு, பக்கத்தில் வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சட்டுன்னு ராஜாவுடைய புள்ள சொல்றாரு, பாலகனே நீ அங்க உள்ள போய் படுத்துக்கோ. அந்த கட்டை இல்லை, டக்குன்னு போய் பண்ண. இவர் உடனே போய் அந்த உள்ள படுத்துட்டார். ரதங்கள் கடகடகடகடகடகடகடகடன்னு ஓடுது ஓடுது. அது மேல ஓடணும்னு சக்கு சக்கு ரத்தம் நாலாபுரத்தில் தெரிக்குது. பாலத்தில் கடந்துட்டாங்க எல்லாரும். கிட்ட போய் பிள்ளைய பார்த்தா பிள்ளை அங்க இல்லை. கூழை இவ்வளோ எலும்பும் சதையுமா ரத்தமா இப்படி ஒரு உடம்பு தான் கிடக்குது அங்க. அதுதான் கிறிஸ்மஸ். இந்த குழந்தை, பிறந்த குழந்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் இடையர்கள் இடையில் இடையனாய், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையனாய் பிறந்த நாதரு இயேசு நாதரு. நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு, பாவம் சாபம் நீங்கி ஜீவிக்கணும்னு மாண்டு தொழுவ மதியிலே என் நாதரு வந்து பிறந்தாரு பெத்தலையிலே. அதை தான் பாடலா குடும்பமாக நாங்கள் சேர்ந்து பாட போகிறோம். பாடலை கேளுங்க. அதுதான் கிறிஸ்மஸ். அந்த குழந்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் சின்ன பின்னமாக ஒரு குழந்தை பிறந்தா பெரியவ என்ன வாழ்த்துவா? என்ன சிரஞ்சீவியாருன்னு வாழ்த்துவா. சிரஞ்சீவினா என்ன அர்த்தம்? நீடி ஆயுசோடு. ஆனால் இந்த குழந்தைய வாழ்த்த முடியுமா? இயேசு குழந்தைய வாழ்த்த முடியுமா? வாழ்த்த முடியவே முடியாது. சிரஞ்சீவியா இல்லையே. இது எனக்காக, என் பாவத்துக்காக. நிறைய பேருக்கு புரியல. ஏங்க அவருனா எதுக்குங்க என் பாவத்துக்காக அவர் சாகணும்? நிறைய பேருக்கு கேள்வி அதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூமி உருவாகி வந்தது. அந்த பூமி உருவாகி வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி வரைக்கும் ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டா ஸ்ட்ரெயிட்டாக தன் பாவத்துக்காக
இறைவன் இடத்துல போய் என் பாவம்லாம் இந்த புறா மேலே போட்டோம், இந்த பாவம்லாம் இந்த ஆட்டுக்குட்டி மேலே போட்டோன்னு பலியிடுவாங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரோ அன்னிலிருந்து யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாலத்தில் கடந்து போனோன்னு நம்ம இயேசு குழந்தை அந்த ஒரு இடத்துல போய் நமக்காக மேட்ரை முடிச்சிட்டார். யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாவே இல்லாத வாழ்வு. நான் சொல்கிறத கிளிப்புள்ள மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் பாடுற எல்லா பாட்டும் இந்த சிடியில் இருக்குது, இலவசமாக உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஒரு பைசா கூட தேவையில்லை. என்னங்க, ஒரு பைசா கூட. ஆனால் சில சமயம் குழந்தைங்க பரிசு வாங்கிட்டு போயிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு. பெரியவங்களாம் பேன் இருப்பாங்க, என்ற சாவல் சாவடிச்சுனாலே என்ற சாவல் சேர்த்து போச்சுக்கன்னு. அதான் இது. சொல்லுங்க. இப்ப இல்லையா, இப்ப தானே சொன்னேன் கிளிப்புள்ள மாதிரி. நான் சொல்றது சொன்னீங்கன்னா இது 2 டைலாக் தான். ஓ, இனிமேல் அடுத்தது சொல்றதுலாம் உஷாரா இருப்பீங்களா? பார்க்கலாமா? சரி சொல்லுங்க. இது எதுமா? என் சாவ சொல்லுங்க. அவர் சாவால சாவடிச்சதுனால ஏன் சாவு செத்து போச்சு. ஏங்க என்னங்க போய் சொல்லுங்க. எங்கள் தாத்தா ஒரு வாரத்துக்கு முன்னே மண்டையை போட்டார், என் பாட்டி 1 வருஷம். இல்லைங்க, அந்த சாவு வேறு இந்த சாவு வேறு. பிறக்கத்தான் ஸ்லாக்கியம், எனக்கு மறிக்க என்றுமே கிடையாது. வெயிட் பண்ணுப்பா. மறிக்க என்றுமே கிடையாது தெரியுமா? ஏன்னா என் சாவை அவர் சாவால் சாப்பிட்டு செத்தால் என் சாவு தான் செத்து போச்சு. இதுதான் நம்ம பஞ்ச் டைலாக். பிசாசை கூப்பிட்டு ஒரே பஞ்ச் கப்பன் பட. ஏன் என் சாவை அவர் சாவால சாவடிச்சதால ஏன் சாவை செத்து போச்சு. என்னங்க மங்கள நாள் அதுவும் சாவா சொல்றீங்க? சி இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அமங்கலத்தையும் எடுத்து போட வந்த என்னதுங்க மங்களம். சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற அமங்கலத்தை நீக்க வந்த மங்களம். அதனாலதான் என்ன பாடுறோம்? அதிமங்கள 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 காரணனே, அதிமங்கள 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 காரண. எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். அதிமங்கள 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 காரண. பாடுங்க. அதிமங்கள 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 காரணனே. பாடுங்க. அதிமங்கள 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 காரணனே. இதுதான் நம்ம வாழ்க்கையில வந்த எல்லா அமங்கலத்தையும். நாதிரு போடுப்பா, சாங் போடுப்பா. இப்ப இந்த பேஸை கம்மி, கொஞ்சம் ட்ரபிள் ஏற்றி, கொஞ்சம் மானிட்டர் சவுண்ட் வைங்க ப்ளீஸ். கொஞ்சம் சவுண்ட் ஏற்று, சவுண்ட் ஏற்றுமா. இன்னும் ஏற்று, இன்னும் கொஞ்சம் ஏற்று. இப்போதான் கரெக்டாக இருக்குது. ஒன்றும் ஏற்று, இன்னும் கொஞ்சம் ஏற்றுமா. மனசு நம்ம வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்க வந்த நாதரு ஃபாதரு, ஹெவன்லி ஃபாதரு, நம்ம ப்ராப்ளம் எல்லாம் போக்க வந்த ஃபாதரு. நாதரு இயேசு நாதரு, நம்ம வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்க வந்த நாதரு ஃபாதரு, ஹெவன்லி ஃபாதரு, நம்ம ப்ராப்ளம் எல்லாம் போக்க வந்த ஃபாதரு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில எல்லா மங்களத்தையும் நீக்க வந்த மங்களங்க. நீங்க நம்பி பாருங்க. என் கூட இருந்த நான் சொன்னேன், நம்பிட்டான். இன்னைக்கு பெரிய ஊழியக்காரனாக. ஆமா, நீயும் நானும் நல்லா இருக்கணும், பாவம் சாபம் நீங்கி ஜீவிக்கணும்னு. நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு, பாவம் சாபம் நீங்கி ஜீவிக்கணும்னு. நாட்டு தொழுவ மணியிலே என்னாலே வந்து பிறந்தாரு பெத்தலையிலே. அல்லேலூயா அல்லேலூயாவே.
வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்க வந்த நாதரு ஃபாதரு ஹெவன்லி ஃபாதரு நம்ம ப்ராப்ளம் எல்லாம் போக்க வந்த ஃபாதரு. என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு? நாதரு நம்ம வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்க வந்த நாதரு. ஆமா ஆமா ஃபாதரு ஹெவன்லி ஃபாதரு நம்ம ப்ராப்ளம் எல்லாம் போக்க வந்த ஃபாதரு. ஏங்க நம்மளுக்கு தான் சாவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்ப வேற என்ன இருக்குது? இருக்குதுங்க, நித்திய நித்தியமா ஆண்டவரோடு மோட்சத்து லோகத்துல இருக்க போறோம். ஆமா, தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? நிச்சயமா நீங்கள நானும் மோட்சம் போகணும்னு தம்மையே பலியாக கொடுத்தார். ஆஹா, நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு பாவம் சாபம் நீங்கி ஜீவிக்கணும்னு நீயும் நானும் மோட்சம் போகணும்னு உனக்கு எனக்கு இந்த அறையா இதனை உணர்ந்து தானே நாம் எல்லோருமே இனிமேல் நாதரிடமே திரும்புவே. அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயாவே. நாதரு இயேசு நாதரு நம்ம வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்க வந்த நாதரு ஃபாதரு ஹெவன்லி ஃபாதரு நம்ம ப்ராப்ளம் எல்லாம் போக்க வந்த ஃபாதரு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது எங்களுக்கு, நான் முடிக்க போகிறேன். எங்களுக்கு இன்னொரு ப்ரோக்ராம், அதெல்லாம் ஒத்துன்னு தான் பார்த்துருந்தேங்க. நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது முடிச்சோம். சரி சரி அப்படின்ட்டார், வந்தால் போதும்னு. வந்துட்டோம். இப்போது நீங்களாம் கேட்கலாம், இல்லைன்னா அங்கே மோட்சம் கொச்சுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். நான் விளக்கி சொல்கிறது கட்டலாம். பெரியார் என்ன பண்ணார்? பெரியார் தெரியுங்களா? பெரியார் என்ன பண்ணார்? அண்ணாத்தோட இறந்துட்ட பிறகு இரங்கல் கூட்டத்துக்கு வாங்கணும். பெரியார் கூட்டம் இந்த அப்படியே இருக்குமா ஒரு நிமிஷம், என்ன கூப்பிட்டா பெரியாரை கூப்பிட்டாங்களாம். பெரியார் வந்து பார்த்தா எல்லாம் அழுதுனே இருக்குதுங்க. பார்த்தாராம், இதுங்க அழைய நிற்கிறது மாதிரி தெரியல. அண்ணாத்தோட ரொம்ப அன்பானவர் இல்லையா? பேரறிஞர் அண்ணாவை நாம் எல்லாம் அறிவோம் இல்லையா? என்ன பண்ணாரு? பார்த்தாராம் அப்படின்னு ஒரு அண்ணாதோட சொர்க்கத்துக்கு போய்க்கிறான் அழுபாதுன்னு எல்லாம். ஏன்னா பெரியார் என்ன நம்ப மாட்டாரு. இவரே என்ன சொல்றாரு? இப்போ ஒன்னு என்னடா பெரியார் இப்படி சொல்லணும்னு பாக்குறியா? இது ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னார். ஈவி ராமசாமி பெரியார் என்ன கதை சொன்னாருன்னு உங்களுக்கும் கேட்க ஆவலா இருக்குதுல்ல? நான் சொல்றது கதை இல்லை, வரலாறு. அந்த இரங்கல் கூட்டத்தில் நடந்த காரியத்தை நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம், சொல்கிறேன் கேளுங்க. பிள்ளைங்களா எல்லாம் கவனிங்க. பெரியார் கதை இப்போ நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அதுக்கப்புறம் அதை வாங்கி உங்கள் சந்ததிக்கு நீங்கள் சொல்லணும், சரியா? ஓகே. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஜடாமுடி, பெரிய மாமுனி கமலக்கொண்டாதையும் ஜடாமுடியும் வைத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு பசி எடுத்து விட்டது. என்ன எடுத்தது? ஆமா, உஷாரா இருக்கணும், சீடி வாங்கி போடுங்க. பசி எடுத்தவருக்கு அங்கு பார்த்தார், ஒரு நல்ல ஒரு வீடு, அருமையாக ஒரு திண்ணை இருந்தது. போய் தட்டினார் கதவை. மாமுனி வந்துட்டீங்களா? ஐயா என்ன வேணும்? நான் சற்று இளைப்பாற வேண்டும், எனக்கு சிறிது பசியாய் இருக்கிறது, உன்னைதான். ஐயோ ஜாமி இருந்த, இப்ப போடுறேன் போங்கி போடுறேன், கொஞ்ச நேரம் வாங்க. இந்த திண்ணையெல்லாம் நான் பாய் பறிச்சு உட்கார வச்சு தண்ணியை கொடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ள ஒரு சங்கு அப்படின்னு. உடனே இந்த வீட்டுக்காரர்ல இருக்கிற இந்த வீட்டுக்காரமா, அஞ்சலா இதோ வந்துட்டேனுங்க அப்படின்னு வேலைக்காரமா போய் எண்ணெய் கடை செட்டியார் மண்டையை போட்டாருன்னு நினைக்கிறேன். போய் அவர் சொர்க்கத்துக்கு போய்கிறாரோ நரகத்துக்கு போய்கிறாரோ போய் பார்த்துட்டு வாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா வந்துச்சான். இந்த ஜடாமுடிக்கு கோபம் வந்துருச்சு. நான் அனைத்தும் கற்றவன், ஈரேழு லோகத்தை பற்றி அறிந்தவன், என்னிடம் இந்த வெண்மணி ஏற்காமல் ஒரு வேலைக்காரியை விட்டு கேட்டு சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாளா நரகத்துக்கு போய்க்கிறாளான்னு கேட்க சொல்லிட்டாளே அப்படின்ட்டாராம்.
உடனே இந்த அம்மா பாதி, ஏன் ஜடாமுடி கோபமாக இருக்கு? இல்லை, நீ ஒரு வேலைக்கார பெண்மணியிடம் போய் சொல்லிவிட்டாயே, அவன் நரகத்தில் போய்க்கிறானா அல்லது சொர்க்கத்துக்கு போய்க்கிறானா? ஆட அவளுதான் ஜாமி, கொஞ்ச நேரம் போடுங்க, இந்த அஞ்சல வந்துடும் அப்படின்னா. இந்த அஞ்சல அப்படியே போயிட்டு டபாக்குன்னு வந்து, ஆனா எனக்கு செட்டியாரு சொர்க்கத்துக்கு தான் போய்க்கிறான்னு போயிடுச்சான் உள்ள. இன்னும் கோவம் வந்து விட்டதாம். இவள் போய் எப்படி கண்டுபிடித்தல? ஒன்னல ஜடாமுடி ஒரு நிமிஷம் இருங்க, இவ அப்படியே போவான். அங்கே 4 பேர் பேசிக்குவாங்க, என்ன கிடைச்சிட்டே இருப்பா, நல்லா 4 பேருக்கு நன்மை செஞ்சாங்க, ஐயோ போயிட்டானே. அல்லது 4 பேர் பேசுவாங்க, இருந்தங்க கையில் கூட காக்கா ஓட்டாது ராஸ்கோல், பூமிக்கு பாரம் இருந்தீன்னா அப்படின்னா அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். இவ்வளவு தானுங்க சாமி. பெரியார் கேட்டாராம், இப்பொழுது சொல் அண்ணா எங்கே போய்க்கிறான்? இறை நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறோம், ஆனால் இப்பொழுது சொல்லுங்கள், பிறந்தது நல்ல செய்தியா கெட்டது செய்தியா? இன்னைக்கு அவர் நிமித்தம் எத்தனை இன்ஸ்டிடியூஷனில் எத்தனை பேருக்கு படிப்பு புகட்டப்படுகிறது. நம் கோவை பூமியில் பார்த்தீர்கள் என்றால் எத்தனை கன்னியாஸ்திரிகள், எத்தனை பேர்கள் கிறிஸ்துவ எஜுகேஷனை கொடுக்குறாங்க சொல்லுங்க. எத்தனை ஆஸ்பத்திரிகள். இது நல்லதா கெட்டதா? ஆண்டவர் பிறந்தார், வந்தார். அவர் ஆண்டவராய் இருந்து இவர்கள் உள்ளத்தில் பிறந்தார். அன்னை தெரேசாவின் உள்ளத்தில் பிறந்தார். ஏன் தெரியுமா? மாட்டு வண்டி சாங்க போடுப்பா, நல்லா கவனிச்சு கேளுங்க. நன்மை செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா என் உடம்பு எப்படி இருக்கணுங்க? பிறந்த குழந்தை பிறந்துடுச்சு, எதை நோக்கி வளர்ந்துச்சு தெரியுமா? பூரணத்தை நோக்கி. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அன்பில் பூரணம் சொல்லுங்க, நன்மையில் பூரணம், நன்மையில் பூரணம், பரிசுத்தத்தில் பூரணம். பரிசுத்தத்தில் பூரணம். இவங்க நிறைய கடந்து வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை கடக்க வேண்டியது இருக்குது. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இதை எப்படி கடக்க போறோன்னு நான் சொல்ல போறது இல்லைங்க. என் மனைவி வசந்த சொல்லுவாங்க, பாட்டு போட போகிறோம், குடும்பமாக ஒரு மாட்டு வண்டி ஓட்ட போகிறோம், கவனிச்சு கேளுங்க சரிங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 43, 45, 47. நல்லா கவனிங்க. சிம்சோனே சிம்சோனே, தேவசித்தம் கெட்டதினால் ஆகி போனாய், சிம் கார்டு இல்லாத செல்போனே. இப்போ நான் சொன்னதை திருப்பி சொன்னேன், நான் தருவேன் சிடின்னு சொன்னேன். போச்சு, திருப்பியும் கோட்டை விட்டு போட்டீங்க. ஐயோ, அப்படி போச்சு, போங்க, காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. ஐயே, இந்த கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லைங்க. சிம்சன் பார்த்தா, ஐ மம்மி டாடி த ஃபிகர் இஸ் ஸோ நைஸ் ஃபார் மை ஐஸ். அவ்வளோதான், கண்ணை பிடிங்க ஆட்ட விட்டாங்க. அதனால தான் சிம்சோனே சிம்சோனே, தேவ சித்தம் கெட்டதுனால் ஆகி போனாய், சிம் கார்டு இல்லாத செல்ஃபோனு. ஒன்று இவர் அடிக்கிறார் அப்படின்னா சிம் கார்டு தான் பிடிங்கிட்டாங்களா, அப்புறம் எங்கே கேட்கும்? இன்றைக்கும் நம்ம ஃபோன் இருக்குது, நம்ம வாழ்க்கை தான் சிம் கார்டு. அது கெட்டு போச்சுன்னா அவ்வளோதானுங்க. பாடலை கவனிச்சு கேளுங்க. பாட்டு போடுப்பா. இந்த வசனம் சொல்லுது, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் பிடுங்கி போடு. நீ 2 கண், ஒரு கண் சொல்றா, இதை தாண்டா லைஃப், இது தாண்டா இதை அப்பாறை. இன்னொரு கண் சொன்னா, இல்லை நீ வேதத்தை படிக்கிற கண்ணு, இதுதான் ஒரிஜினல் கண்ணு. வேதத்தை பார்க்காத கண்ணெலாம் கண் இல்லை, அது பொண்ணு. ஆமா, உங்களை தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். காலை வேளையில் நாங்க இறைவனை நோக்கி இறை வேர்தனை செய்யும் போது ஆண்டவர் இந்த பாட்டை எங்களுக்கு கொடுத்தார். இதே கோயம்புத்தூர்ல கொடுத்தார்.
இதே கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜில் ஆர்விஎஸ்ல லெக்சரராக இருந்தேன். அன்னேயம் பொன்னன்னே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே. சிட்டனாக்க சிட்டனாக்க சிட்டனாக் ஹே சிட்டனாக்க சிட்டனாக்க சிட்டனாக் ஹே சிட்டனாக்க சிட்டனாக்க சிட்டனாக் ஹே சிட்டனாக்க சிட்டனாக்க சிட்டனா. அக்கா என் செல்லக்கா ஆமாக்கா. கவனமாதான் கேளக்கா கேளுக்கா. சாத்தானின் இடரல் தாண்டி ஆமா. மோட்சந்தான் போகணுக்கா. சிட்டனாக் 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 ஹே சிட்டனாக் 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 ஹே Rap போடுங்க. சிட்டனாக் Sound சிட்டனாக் வரல. சிட்டனாக் ஹே சிட்டனாக். இப்பதான் வருது. கண்ணோடு கண்ணு வச்சு பலபாவம் செஞ்சோனா அந்த கண்ணு மோட்சம் போகாது. அதற்கு போடு தையர தையா தையர தையா ஒத்த கண்ணா நம்ம மோட்சம் போகலாம். இசப்பவோடு நம்ம நித்தியம் வாழலாம். நித்தியம் வாழலாம். நம்ம மோட்சம் போகலாம். மோட்சம் போகலாம். இசப்பவோடு நம்ம நித்தியம் வாழலாம். நித்தியம் வாழலாம். வேண்டாம் தையர தையா நரவ வேண்டாம். நரவ வேண்டாம். அன்னையும் பொன்னண்ணே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே. சிட்டனாக 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 ஹே சிட்டனாக 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 ஹே சிட்டனாக 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 ஹே சிட்டனாக சிட்டனாக சிட்டனா. அக்கா என் செல்லக்கா ஆமாக்கா. கவனமாதான் கேளக்கா சாத்தானின் இடரல் தாண்டி ஆமா. மோட்சந்தான் போகணுக்கா. சிட்டனாக 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 ஹே சிட்டனாக 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 ஹே சிட்டனாக 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 ஹே சிட்டனாக சிட்டனாக சிட்டனாக. ரஹோய். வேதம் சொல்லுது, உன் கை உனக்கு ராங்கி பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான். உன் கண்ணு எப்படி இருக்கணும்? அருமையான மனைவி, அருமையான கணவன் இருந்தாலும் கண்ணு போது. அந்த எண்ணத்தை விட்டு அதுதான் சொல்லுது, அதை தரித்து போடு. அந்த எண்ணத்தை தரித்து போடு. இதை நம்ம வின் பண்ணிட்டோம்னா சூப்பர் கிறிஸ்மஸ் இதுதான். அது மம்மம் ததம் நம் நரகசகரி மம்மம் ததம். கையோடு காலும் சேர்த்து பல பாவம் செஞ்சோன்னா அந்த கண்ணு மோட்சம் போகாது. அதை தரித்து போடு. தையர தையா தையர தையா மூணனாக நீங்களும் மோட்சம் போகலாம். மோட்சம் போகலாம். இசப்போடு நாம நித்தியம் வாழலாம். நித்தியம் வாழலாம். மூணனாக நீங்களும் மோட்சம் போகலாம். மோட்சம் போகலாம். இசப்போடு நாம நித்தியம் வாழலாம். நித்தியம் வாழலாம். தையர தையா தையர தையா நரகம் வேண்டாம். நரகம் வேண்டாம். அன்னையம் பொன்னன்னே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே. சிட்டனாக் 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 ஹே சிட்டனாக் 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 ஹே சிட்டனாக் 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 ஹே சிட்டனாங்கிறது சிட்டனாங்கிறது சிட்டனா. அக்கா என் செல்லக்கா ஆமாக்கா. கவனமாதான் கேளக்கா பாப்பம் பட்டியாக்கா. சாத்தானின் இடரல் தாண்டி ஆமா. மோட்சந்தான் போகணுக்கா. சிட்டனாக் சிட்டனாக் ஹே சிட்டனாக் 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 ஹே சிட்டனாக் 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 ஹே சிட்டனாக் சிட்டனாக் சிட்டனாக். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நட்சத்திரம் வந்தது, கரெக்டாக காத்திருந்தது. இவங்க விட்டு போயிட்டாங்கல்ல,
ராசா வீட்டு கண்ணு கூட்டி ராசா வீட்டில் தான் பிறக்கும் இல்லையா? ஞானம், உலக ஞானம் என்ன பண்ணோம்? வேர் ராஜா வில் பி கமிங், ராஜா வில் பி கமிங் ஃப்ரம் த ராஜா ஊடு. ஆனால் நட்சத்திரங்கள் வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். ஞானவான்கள் நிதானவான்கள் என்ன இதுவான் பூமியோ பராபரன் மானிடன். இவர் எப்படி போற பொறுமை பொறுமை கிருபாசன துரை பூபதி வந்தத அதிசயம் என்ன இது? அதான் அதிசயம். இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்குமா? விண்ணிலே அற்புதம், மண்ணிலே அற்புதம், பெண்ணிலே அற்புதம், உன்னிலே அற்புதம், எண்ணிலே அற்புதம்.